வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரயிலை பிடிக்கிற அவசரம் 10 நிமிஷத்தில் பாட்டை எழுதி கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த பிரபலமான பாடல் அது என்ன படம்னு இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ் சினிமாவிலேயே நிறைய எண்ணற்ற பாடல்கள் காலங்கள் கடந்து போனாலும் இன்றைக்கும் மக்கள் கேட்குற ஒரு பாடலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி மக்களோட எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றார் போல துவண்டு விழும் நேரத்தில் தூக்கி விடுற ஊண்டுகோலை போல எண்ணற்ற பாடல் வரிகளை எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்னே சொல்லலாம். கவிஞர்னாலே நம்மளோட நினைவுக்கு முதல்ல வர்றது கவிஞர் கண்ணதாசனை தான் இருக்கும். இவரோட பாடல் வரிகள்லாம் என்றைக்குமே அழியாத ஒரு ரகசியத்தை அடக்கி வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். நடிப்பு மேலே ரொம்ப தீராத காதலாக கவிஞர் கண்ணதாசன் இருந்திருக்காங்க. அதனால் தன்னோட 16 வயசுலேயே சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். நடிப்பு மேலே ரொம்ப ஆசை வந்த அவருக்கு முதல்ல கிடைச்ச வாய்ப்பு எழுதக்கூடிய வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. பல படங்களில் இவர் நடிச்சும் இருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் முதல்ல எழுதியது கண்ணியின் காதல் என்ற படத்தில் இடம்பெற்ற கலங்காதிருமானம் என்ற ஒரு பாடல். சுமார் 4500 படங்களுக்கும் மேலே பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் 6 படங்களையும் தயாரிச்சிருக்காங்க. ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பல படங்களுக்கு கதை மற்றும் வசனங்களை எழுதியிருக்காங்க. 7 பத்திரிகைகளில் ஆசிரியர் எழுத்தாளர்னு சொல்லி ஒரு முக்கிய பொறுப்புகள்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. இவை எல்லாமே தன்னோட 54 வயதுக்குள்ளேயே செஞ்சுருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகத்திலேயேன்னு தனக்கு தானே முதல்ல இரங்கற்பா எழுதிக்கிட்ட நபரும் கவிஞர் கண்ணதாசன் தான் சொல்லலாம். தான் இறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த இரங்கற்பாவை எழுதிட்டாங்க. அவர் இறுதியாக எழுதிய பாடல் தான் 3ஆம் பிறை படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே என்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசன்கிட்ட ஒரு பாடலோட காட்சியை விவரித்து சொல்லிட்டோம்னா குறைந்தபட்சம் 30 நிமிடத்தில் அந்த பாடலை எழுதி கொடுத்துட்ற திறமை அவருக்கு இருந்திருக்கு. அப்படி ஒரு முறை தான் கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு 5000 ரூபாய் பண தேவை ஏற்பட்டிருக்கு. அவசரமாக ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் ரயில் நிலையத்தில் ஊருக்கு போகிறதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இயக்குனர் ஸ்ரீதர் வந்து கவிஞர் கண்ணதாசன்கிட்ட ஒரு பாடல் எழுதணும், உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க, இல்லை நான் காசு வேலையாக அவசரமாக ஊருக்கு போகிறேன், ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பாடல் எழுதி கொடுத்துட்டு கையோட பணத்தையும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டும் எழுதணும், பணத்தையும் வாங்கணும், ட்ரெயினையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. போய் உட்காந்து பாடலோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு 10 நிமிஷத்தில் பாடலை எழுதி கொடுத்துட்டு ஸ்ரீதர் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. உடனே ட்ரெயினுக்கும் கிளம்பிட்டாங்களாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த பாடல் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் வர பிரபலமான முத்தான முத்தல்லவோ முடிந்து வைத்த முத்தல்லவோன்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 10 நிமிடத்தில் எழுதி கொடுத்த பாடல் என்ற பெருமை இந்த பாடலுக்கு இருக்குன்னே சொல்லலாம். மக்களே, கவிஞர் கண்ணதாசனோட வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.